Good morning students. Welcome back to class 7. Today we are going to see our last class prose journey by trains continuity. Already section 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஜேர்னி. அதில் யார் யார் இருந்தாங்கன்னா மிஸ்டர் ஃபிலிஸ் ஃபாக், அவரோட அட்டெண்டண்டான பாசி போட்டவுட், தென் அவரோட ஃப்ரெண்டான சர் ஃப்ரான்சிஸ் க்ரொமாட்டி அப்படின்ற 3 மெம்பர்ஸ் வந்துட்டு அதில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். தென் அந்த ட்ரெயின் வந்துட்டு இந்தியா வழியாக வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போது அந்த இந்தியானுடைய ஃபீல்டு எப்படி இருந்துச்சு, அது ஃபாரஸ்ட் ஏரியா எப்படி இருந்துச்சு, டெம்பிள்ஸ் எப்படி இருந்துச்சு, அனிமல்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபீல்டெல்லாம் ஃபார்மிங்கெல்லாம் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, கல்டிவேஷன்லாம் எந்த மாதிரியான கல்டிவேஷன் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு, காட்டன், காஃபி, நட்மெக் அந்த மாதிரியெல்லாம் அப்படின்றதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் 3 in the morning. செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா என்ன பார்த்துருந்தோன்னா த ட்ரெயின் வந்துட்டு ரோத்தல்ன்ற பிளேஸ் பக்கத்தில் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகுது. அப்போது நம்ம ஃபாகு, ஃப்ரான்சிஸு, பாசி போட்டோட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட போய் விசாரித்தா அவர் சொல்கிறாரு, நோ மோர் ரயில்வே, இதுக்கு மேலே ரயில்வே கிடையாது. அப்போ நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது வந்து ஒரு மிஸ்டேக்கன், இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும், லோக்கல் பீப்புள்ஸ்க்கு, இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கெலாம் தெரியும், இதுலேருந்து அவங்க ஏதாவது அதர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் அலகாபாத் வரைக்கும் போய்க்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் வந்துட்டு ஃபாக் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இதனால் உங்களோட உங்களோட இந்த ட்ராவலில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ஃப்ரான்சிஸ் சொன்னதுக்கு நம்ம ஃபாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபோர்சைட் நான் எதிர்பார்த்ததான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிள் வரும்னு தெரியும். ஸோ நான் வந்துட்டு முன்னமே ஒரு 2 days இருக்கிற மாதிரி டைமில் தான் நான் கிளம்பியிருக்கேன். எனக்கு 2 days டைம் இருக்குது. கல்கட்டாவில் இருந்துட்டு ஹாங்காங்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டீமர் வந்து கிளம்ப போகுது. நான் போகிறக்கு இன்னும் 3 days இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2ல் பார்த்துருந்தோம் இல்லையா. சி செக்ஷன் 3 மிஸ்டர் ஃபாக் அண்ட் சர் ஃப்ரான்சிஸ் க்ரொமாட்டி. நம்மளுடைய மிஸ்டர் ஃபாகும் சர் ஃப்ரான்சிஸ் க்ரொமாட்டியும் ஆஃப்டர் சர்ச்சிங் த வில்லேஜ் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் கேம் பேக் வித்தவுட் ஹேவிங் ஃபவுண்ட் எனிதிங். சரி, ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டு எல்லா பிளேஸ்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் என்ன கிடைக்கல, அங்கே எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டும் கிடைக்கல. ஐ ஷல் கோ ஆன் ஃபுட் செட் ஃபிலிஸ் ஃபாக். நம்ம ஃபிலிஸ் ஃபாக் என்ன சொல்கிறேன்னு பார்த்தா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கடவுள் தான் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்காருல, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Passport, who had now rejoined his master, made an unhappy face as thought of his magnificent Indian shoes. ஆஹா, எவ்வளோ அற்புதமான இந்தியன் ஷூஸ் இப்போ தான் புதுசாக வாங்கி போட்டிருக்கோம், நம்ம வேறு இவர் கூட ஜாயிண்ட் ஆகி போயிருக்கோம், இவர் வேறு நடக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் எப்படி ஆயிடுது, அன்ஹாப்பியாக ஆயிடுது. Happily he too had been looking about him and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. உடனே ஏதோ திடீர்னு பார்த்துட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷனோட அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நம்மளுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட், அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பாசிபோர்ட் அப்படி சொன்னோன்னையும் என்னென்னு கேட்குறாரு, வாட், என்ன சொல்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் கேட்குறாரு. an elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. இங்கேருந்து ஒரு 100 steps இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் ஒரு பக்கமாகவே ஒரு எலிஃபண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு இந்தியன் இருக்கார், அது வந்துட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹியோனி, திஸ் வாஸ் த நேம் ஆஃப் தி அனிமல். அந்த அனிமலினுடைய நேம் வந்துட்டு, அந்த எலிஃபண்ட்னுடைய நேம் என்ன வச்சுருக்காங்க, ஹியோனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. குட் டவுட்லெஸ் ட்ராவல் ரேப்பிட்லி ஃபார் எ லாங் டைம். நம்மளுக்கு டவுட்டே கிடையாது, லாங் டைம் அது நல்லா ட்ராவல் பண்ணும். அண்ட் இன் தி அப்சன்ஸ் ஆஃப் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மிஸ்டர் ஃபாக் ரிசால்வ் டு ஹையர் ஹிம். சரி, வேறு எந்த அதர் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது இந்த எலிஃபண்ட்டை மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபாக் என்ன பண்ணுறாரு, ரிசால்வ் ஒத்துக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹையர் மீன்ஸ் வாடகைக்கு எடுக்கிறது, ஓகேவா, ட்ராவல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. வென் தேர்ஃபோர் மிஸ்டர் ஃபாக் ப்ரப்போஸ்டு திஸ் டு தி எலிஃபண்ட்ஸ் ஓனர்கிட்ட போயிட்டு மிஸ்டர் ஃபாக் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி உங்களோட எலிஃபண்ட் எங்களுக்கு ஹையருக்கு வேணும். ஹீ ரெஃப்யூஸ்டு பாயிண்ட் பிளாக். அவர் உடனே இது எப்படி கேட்டோன்னையும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு, உடனே சொல்லிடுறாரு பாயிண்ட் பிளாங்காக.
மிஸ்டர் ஃபாக் பர்சிஸ்டட். இருந்தாலும் மிஸ்டர் ஃபாக் வந்துட்டு கன்டினியூ பண்ணுறாரு. ஆஃபரிங் த எக்ஸசிவ் சம் ஆஃப் 10 pounds an hour ஃபார் த லோன் ஆஃப் த அனிமல் டு அலகாபாத். அலகாபாத் கொண்டு போய் விட்றக்கு 1 hourக்கு 10 pounds நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாலரில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெஃப்யூஸ்டு. திரும்பவும் எலிஃபண்ட் ஓனர் என்ன பண்ணிட்டாரு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். இல்லை முடியாது அப்படின்ட்டார். 20 pounds தரேன்னு சொல்கிறாரு. ரெஃப்யூஸ்ட் ஆல்சோ. அப்பயும் முடியாதுன்ட்டார். 40 pounds தரேன்னு சொல்கிறாரு. ஸ்டில் ரெஃப்யூஸ்டு. அப்பயும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிலிஸ் ஃபாக் வித்தவுட் கெட்டிங் இன் த லீஸ்ட் ஃப்ளரிட் தென் ப்ரப்போஸ்டு டு பர்ச்சேஸ் த அனிமல் அவுட் ரைட். அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் வேகமாக என்ன முடிவு எடுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாகு, சரி அவர் ஹையருக்கு தானே கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம அந்த எலிஃபண்ட்டை விலைக்கே வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். அண்ட் அட் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ட் 1000 pounds ஃபார் ஹிம். 1000 pounds தரேன், உங்களோட எலிஃபண்ட் வந்துட்டு எனக்கு விலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஃபாக். த ஓனர் பெர்ஃபெக்ட் திங்கிங் ஹி வாஸ் கோயிங் டு மேக் எ கிரேட் பார்கைன் ஸ்டில் ரெஃப்யூஸ்டு. உடனே ஆஹா 1000 pounds இவர்கிட்ட பேசினா இன்னும் நிறைய பேரம் பேசினா நல்லா காசு கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. Mr. Fogg offered first 1200, then 1500, then 1800, 2000 pounds, 1200, 200, 1500, 1800, then 2000 pounds தரேன்னு லாஸ்ட்டாக சொல்லிடுறார். பாசிபாட் அவுட் வாஸ் ஃபேர்லி ஒயிட் வித் சஸ்பென்ஸ். அதை பார்த்துட்டு இருக்கிற பாசிபாட்டுக்கு முகமே வெளுத்து போச்சு. இவருக்கு என்னாச்சு, 2000 pound குடிச்சு இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, பேரம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார். அட் 2000 pounds த மேன் ஏர்ல்டு. 2000 pound அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபண்ட் ஓனரே வாய்ப்பிழந்துட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. குட் ஹெவன்ஸ், வாட் அ ப்ரைஸ் ஃபார் அன் எலிஃபண்ட் கிரைட் பாசிபாட் அவுட்டுன்ட்டு கத்துறாரு. ஐயோ கடவுளே, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக ஒரு எலிஃபண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. A young man with an intelligent face offered his services as a guide. ஒரு யங் மேன் அங்கே வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருனா, இவங்களுக்கு கைடாக, அவங்களுக்கு வந்துட்டு எலிஃபண்ட் ரைட் பண்ண தெரியாது இல்லையா, கைடாக கூட வரேன், ரைடராக கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. விச் மிஸ்டர் ஃபாக் அக்செப்டட். ஓகேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபாக் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ப்ராமிசிங் ஸோ ஜெனரஸ் எ ரிவார்ட் ஆஸ் டு கிரேட்லி இன்க்ரீஸ்டிங் ஹிஸ் ஜீல். நீங்கள் எனக்கு கைட் பண்ணிட்டு கூட வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. தி எலிஃபண்ட் வாஸ் லெட் அவுட் அண்ட் எக்வைப்டு. அந்த எலிஃபண்ட்டை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யங் மேன் வந்துட்டு ரெடி பண்ணுறாரு. அது வந்து என்ன பண்ணணும், ட்ராவலுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும் இல்லையா. த மேன் ஹூ வாஸ் எ ஸ்கில்டு எலிஃபண்ட் டிரைவர். யார் வந்து எலிஃபண்ட் டிரைவருக்கு ஸ்கில்லாக இருக்காரோ அந்த யங் மேன் என்ன பண்ணுறாருனா, கவர்டு தி எலிஃபண்ட்ஸ் பேக் வித் எ ஷார்ட் ஆஃப் சேடில் கிளாத். சேடில் கிளாத்னா அந்த எலிஃபண்ட் மேலே நம்ம வந்துட்டு குத்தாமல் எதுவும் இருக்கிற மாதிரியான ட்ராவல் பண்ணி போகிறக்காக கம்ஃபர்டபுள் சிட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாத்து, ஓகேவா, அதை போட்டு கவர் பண்ணுறாரு. அண்ட் அட்டாச்டு டு ஈச் ஆஃப் இட்ஸ் சைட் சம் அன்கம்ஃபர்டபுள் ஹோவர்ட்ஸ். அது தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் அந்த 2 சைடும் கம்ஃபர்டபுளாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அட்டாச் பண்ணுறாரு. Phileas Fogg paid the elephant owner with some banknotes which he extracted from the ஃபேமஸ் கார்பெட் பேக். அவர்கிட்ட ஒரு கார்பெட் பேக்னா ஒரு ஜூட் பேக் மாதிரி இருக்கக்கூடியது. அந்த பேக்லேருந்து இவருக்கு நிறைய பேங்க் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. யாருக்கு, இந்த நம்ம டிரைவருக்கு எடுத்து கொடுக்குறாரு, எலிஃபண்ட் டிரைவருக்கு. அண்ட் ஆக்ஷன் தட் மேட் போர் பாசிபாட் அவுட் லூஸ் ஹிஸ் பிரீத். என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு பாசிபாட் அவுட் பெருமூச்சு விடுறாரு. ஐயோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இவர் அள்ளி கொடுக்குறாரே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. While Sir Francis and Mr. Fogg took the awards on either side. நம்மளுடைய சர் ஃப்ரான்சிஸும் மிஸ்டர் ஃபாகும் அந்த கவுடாஸினுடைய அந்த மேலே உட்காரக்கூடிய பிளேஸ் அதில் என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேர் 2 சைடு உட்காந்துக்கிறாங்க. பாசிபாட் அவுட் காட் ஆன் டு த சேடில் கிளாத் பிட்வீன் தேம். அவங்க 2 பேருக்கு இடையில அந்த கிளாத் மேலே நம்ம பாசிபாட் அவுட் உட்காந்துக்கிறாரு. தி டிரைவர் perched himself on the elephant's neck. எலிஃபண்ட்ஸ் நெக்கில் வந்துட்டு நம்ம எலிஃபண்ட் டிரைவர் உட்காந்துருக்காரு. அண்ட் அட் 9 o'clock they set out from the village. 9 o'clock மார்னிங் வந்துட்டு அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்புறாங்க. the animal marching off through த டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அடர்ந்த ஃபாரஸ்ட் வழியாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த அனிமல் வந்து ட்ராவல் பண்ணி போகுது. ஆஃப் பாம்ஸ் ட்ரீ அதெல்லாம் இருக்குது. பை த ஷார்ட்கட்ஸ், அந்த எலிஃபண்ட்டை அந்த டிரைவர் கூப்பிட்டு போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸில், மெயின் ரூட்டில் இல்லை. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், வி ஃபினிஷ்டு செக்ஷன் 3. ஆல்ரெடி வி ஹாவ் சீன் தட் our author name is Jules Verne. Okay students, I hope you all understand. Thank you. We will see in our next class.